ஹலோ விபீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருநா தொழுகைக்காக போயிட்டு இருக்கோம். ஃபஜ்ரோட தொழுகைக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ பின்னாடி வந்து ஒரு சவுதி வந்துட்டு இருக்காப்ல, தம்பி சவுதி. ஈத் முபாரக். சவுதியில் மக்கால நம்மளுடைய பெருநாள் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம இந்த பள்ளியில் இன்றைக்கி தொழுக போகிறோம். சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்னென்னா, 30 நாள் நோன்பு வச்சுட்டு அந்த நோன்பு பெருநாள் எங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ வந்து நோன்பு பெருநாள் நாங்கள் கொண்டாடுவோம். அந்த நோன்பு பெருநாள் தொழுவதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஈதுல் ஃபித்ரு, அது பணமாகவோ இல்லை தானியமாகவோ இல்லை அரிசியாகவோ இல்லை கோதுமையாகவோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம தொழுக வரணும். தொழுக வந்துட்டு நம்ம ஃபஜ்ர் தொழுட்டு இப்போ வந்து பெருநாள் தொழுகைக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். திக்ரு போய்கிட்டே இருக்குது. இன்ஷால்லா பெருநாள் தொழுகை தொழுகிட்டு இன்ஷால்லா அப்டேட் பண்ணுறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த மக்கால சவுதி அரேபியாவில் எப்படி இப்போ வந்து தொழுகைக்கான டைம் வந்துருச்சு. தொழுகைக்கான அந்த அழைப்பை கொடுப்பாங்க அவங்க. பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் குத்துபாக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அதாவது உரையாற்றுவாங்க. பெருநாள் தொழுகை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் விபீஸ், அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம தொழுத பள்ளிவாசலுக்கு வெளியில் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் சொல்லிட்டு, இவ்வளோ கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடே பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க, தொழுதுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வாங்க வீட்டுக்கு போகலாம். தொழுது முடிச்சாச்சு. பெருநாளோட தொழுகையை முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். பெருநாள் வந்து எவ்வளோதான். பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நம்ம அடுத்து வந்து ரம்ஜான் நாளே பிரியாணி தானே, அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து பிரியாணி. வாங்க வீட்டுக்கு போய் பிரியாணி செய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உபேஸ். என் தம்பி அசாரு இப்போ அரபியில் பேசுவாப்புல. ஹபீபி கபாலக் கம் டு துபாய். தேங்க்யூ. சவுதி பாய் இருக்கிற நம்ம ஜப்பார் பாய் ஆக வேண்டிய நேரம் வந்துருச்சு. வாங்க வரலாம். இப்போ நம்ம ஜப்பார் பாய் மாதிரி சமையல் செய்ய போகிறோம். வாங்க.
மட்டன் வீடியோ எப்படி வாங்குவாங்க பார்க்கலன்னா மேலே இங்கே சைடில் காரில் வரும், அதை போய் பாருங்கள். இல்லைன்னா இதோட சேர்ந்து வரும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டனை வந்து ஃப்ரீசர்லேருந்து இப்போ தான் எடுத்தால் தண்ணிக்குள்ளே இருக்குது. வாங்க வெங்காயத்தை விட்டுவோம். என்ன பண்ணால் கறி வெட்டினது இல்லை, கொஞ்சம் மசாலா தான் வெட்டுவோம். உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்ல பை, அவர் நல்லா கறி வெட்டார்ல. ஆமாம், இம்ரான் பாய் வந்தாருன்னா பட்டையை கிளம்பி பார்ப்பேன். பயமாக இருக்கு ஒரே விட்டு. இப்படி ரம்ஜான் தான் பிரியாணி செய்யணும், அது மட்டன் பிரியாணி செய்யணும். முன்னப்பறம் நம்ம மட்டன் பிரியாணிலாம் செஞ்சதில்லை. பாலைவனத்தில் ஒரு செஞ்சீங்களே பை, அது ஒட்டக பிரியாணி, இது மட்டன் பிரியாணி. இது வழியாக வெங்காயத்தை போட்டிங்கன்னா இதில் அப்படி சுற்றினோம்னா வெங்காயம் இந்த பக்கம் வந்து விழுந்துடும். ட்ரை பண்ணி பார்ப்போம். பாய் என்ன பாய், என்ன சுச்சுவேஷனில் இருக்குது பிரியாணி? பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இது வேக போட்டாச்சு. இப்போ அரிசி வந்து ஊற போட போகிறோம். அரிசி அரைச்சிட்டு ஊற போட்டுட்டு காய்கறிலாம் தம்பி வச்சுட்டாப்புல. இப்போ வந்து இது மட்டும் வெந்துருச்சுன்னா அடுத்து பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மட்டன் குக்கரில் சொல்லிக்கிட்டு இருக்கா. குக்கரில் குக்கரே கத்திட்டு இருக்கு. மக்களே, நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னடா ஜம்ப் ஆகி இங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம நைட்டில் சரியாக தூங்கலையா, அதனால் நல்லா தூங்கியாச்சு. அப்புறமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க வீட்டுக்கு, வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு ரெடியாகி கிளம்பி இப்போ சாயங்காலம் எழுந்திரிச்சாச்சு. நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு நினச்சோம், டயர்டில் தூங்கியாச்சு. இப்போ நம்ம தனியாக அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம சைட்டில் கொஞ்சம் நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுக்குறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போய் அவங்ககிட்ட சாப்பாடை கொடுத்துட்டு, அவங்க ஆல்ரெடி அவங்க குக் பண்ணி மதியம் சாப்பிட்ருப்பாங்க, நைட்டுக்கு சாப்பிடுவாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து சாப்பிட்றோம். நமக்காக சாப்பாடு தனியாக இருக்குது நைட்டுக்கு. இந்த சாப்பாடை வந்து நம்ம ஒரு 3 பார்சல் போட்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பெருனா அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சு பெருனா. நாளைக்கு ஒரு நல்ல இடத்துல சூப்பரான ஒரு லொக்கேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பெல் பட்டனில் கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் வந்து 100-200 தான் போய்கிட்டு இருக்குது. ஆனால் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்க. அந்த பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்துங்க. சரியா? ஓகேவா? பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்குறேன்.